ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே அங்க இருந்த அவருடைய வகுப்புல இருந்த மாணவர்கள் கிட்ட, என்ன தமிழ்நாடுன்னா நீங்க தனியா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன அப்படி ஒரு இது, எங்களோட எல்லாம் அவ்வளவா இணைந்து செயல்பட மறுக்கிறீர்கள் என்று சொன்ன போது, அந்த பள்ளி வகுப்பிலே இருந்த பெயர் பட்டியலை எடுத்து காட்டி, உங்க பேரெல்லாம் பாருங்க, எங்க பேரெல்லாம் பாருங்க, எங்களுடைய பேருக்கு பின்னால் நாங்கள் மனிதர்கள், எங்க தந்தை பேர் அதோட நாங்க நிறுத்திட்டோம். ஆனா உங்களுடைய பேரை பார்த்தாலே நீங்க எந்த ஜாதி, எந்த ஊரு எல்லாமே வெளிப்படையாக தெரிகிறது. இது தந்தை பெரியாருடைய மண், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மண். கல்வி கண்ணை இந்த ஜாதி மதம் என்ற எந்த காழ்ப்புகளும் பிரிவுகளும் இருக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக தன் வாழ்நாளெல்லாம் உழைத்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய மண், தலைவர் கலைஞர் அவர்களுடைய மண். தயவு செய்து இன்னொரு பத்திரிகையில இத்தனை ஜாதி பெயர்களோடு அடிக்காதீங்க. நம்ம எல்லாம் மனிதர்கள், நாம் அத்தனையும் தாண்டி உழைப்பாளிகள், அதை மட்டுமே நம்பக்கூடியவர்கள். இதை நான் என்னுடைய வேண்டுகோளாக உங்க அத்தனை பேருக்கும் வைக்கிறேன். இணைந்து செயல்படுவோம், தமிழர்களாக உயர்ந்து நிற்போம். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த நேரத்திலே அந்த துறைமுகம் விரிவாக்கப்பட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதை இப்பொழுது ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பாக மாற்றப்பட்டு அந்த பணிகள் தொடங்கப்பட்டு விரைவிலே இந்தியாவிலேயே முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒன்றாக நம்முடைய வஉசி துறைமுகம் உருவாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த தென் தமிழகத்திற்கு மிக முக்கியமாக தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கவனத்தோடு அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் பல்வேறு தொழில் முதலீடுகளை அந்த பகுதிக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரே ஒரு ரெண்டு வேண்டுகோள் எனக்கு இருக்கிறது. தொடர்ந்து நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கும் பொழுது ஒண்ணு குஜராத்ல இருந்து வருது, இல்லைன்னா வெளிநாடுகள்ல இருந்து நாம் வாங்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். தமிழகத்திலே இருக்கக்கூடியவர்கள் குஜராத்துக்கு போய் இல்லைன்னா வெளிநாடுகளுக்கு போய் முதலீடு செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய தொழிலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அதை விரிவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு தன்னம்பிக்கையோடு எங்களாலும் முடியும், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாபாரிகள் மற்றவர்களோடு இணையாக நின்று எங்களால் அதை செய்து காட்ட முடியும் என்ற அந்த உறுதியோடு நீங்கள் தொழில் முதலீடுகளை செய்ய வேண்டும்.